அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எ ஹண்டர் டர்ன்டு நேச்சுரலிஸ்ட் அப்படிங்கிற கதையோட டெஸ்ட் பாட்டு பார்க்க போகிறோம். இந்த கதையை நல்லா படிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் இங்கே கொடுத்துருக்க ஒரு 35 கேள்விக்கு உங்களால் ஆன்சர் பண்ண முடியாதுன்னு பாருங்கள். ஓகேவா? ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம் கதை. ஸோ அதை மிஸ் பண்ணாதீங்க. கதையை பற்றி எப்படி படிக்கணுங்கிறத லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன். இது அந்த கதையை ஃபுல்லாக புக்கில் சொல்கிறேன். புக்கில் படிச்சுட்டு அதுக்கப்புறம் லைன் பை லைன் படிச்சுட்டு இந்த டெஸ்ட்டை போட்டு பாருங்கள். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, நானும் அதை ஆன்சர் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். அவ்வளோதான். ஸோ வாட் குவாலிட்டி மேட் ஜிம் கார்பெட் யூனிக் அமாங் ஹண்டர்ஸ்? He always hunted in group. He never used a weapon. He hunted only for sport. He hunted man-eaters only to protect animal. Okay. ஸோ ஆப்வியஸாக நமக்கு தெரியும். நாலாவது ஆன்சர், he hunted man-eater to only protect people. ஓகே, கதைப்படி நமக்கு தெரியும். ஞாபகம் இருக்குது, என்னெல்லாம் ஞாபகம் செக் பண்ணி பார்க்குறோம். Which of the following is true about கார்பெட் ஹண்டிங் ப்ரிஃபரன்ஸ்? ஓகே, கீழ் கண்டவற்றில் எது உண்மை? கார்பெட் ஹண்டிங்கை பற்றின எது உண்மைன்னு கேட்குறாங்க. ஹி ஹண்டட் ஃப்ரம் வெஹிக்கிள்ஸ், ஹி ஹண்டட் ஃபார் ட்ரோபீஸ், ஹி ஹண்டட் அலோன் அண்ட் ஆன் ஃபுட், ஹி ப்ரிஃபர்ட் ட்ராப்ஸ் ஓவர் கன். எதுவுமே கிடையாது, சி தான் ஆன்சர். ஹி ஹண்டட் தனியாக போகிறது தான் விரும்புவார், அண்ட் ஆன் ஃபுட். ஓகே, அவர் கதைப்படி அதான் விரும்புவார். ஓகே, வாட் வாஸ் த மெயின் ரீசன் த டைகர்ஸ் டர்ன் இன்டு எ மேன் ஈட்டர்? புலி ஏன் முக்கியமாக மனுஷனை திங்கிறதுக்கு மாறுது அப்படின்னா, ஆப்ஷனே பார்க்க தேவையில்ல, அடிபட்டுச்சு, அதனால தான் இல்லையா? லேக் ஆஃப் ஃபாரஸ்ட், broken canine teeth from a gunshot wound, நேச்சுரல் அக்ரஷன், ஓல்டேஜ். இந்த கதையில் அவர் அந்த நபரே என்ன சொல்லியிருப்பாரு? புலிக்கு இது அடிபட்டனால தான் மனுஷனை சாப்பிட்றதுக்கு அது மாறி இருக்கு அப்படிங்கிற தெளிவாக கதையில் சொல்லியிருப்பாங்க. அவர் சொல்லியிருப்பாரு, ஹீரோ, அந்த கதையோட ஹீரோவே சொல்லியிருப்பாரு. The Champawat tigers was listed in the Guinness Book of World Records for. இந்த சாம்பவாத் டைகர் அப்படிங்கிறது கின்னஸ் புக்கில் இருக்கும். எதுக்காகனா, அதிகபட்ச நம்பர் என்ன செஞ்சிருக்கோம், அது இரையாக்கியிருக்கும். 436 பேர் நினைக்கிறேன். ஆமாம். லாங்கஸ்ட் லைஃப் ஸ்பேன் ஆஃப் எ டைகர் தப்பு, மோஸ்ட் டிஸ்டன்ஸ் கவர்ட் பை டைகர் தப்பு, லார்ஜஸ்ட் வெயிட்டும் தப்பு, ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ஹியூமன் ஃபேட்டலிட்டிஸ், பல பேர்த்த கொன்னே இது கின்னஸ் ரெக்கார்ட்லாம் ஆயிருக்கும். ஓகேவா? ஓகே, வேர் டிட் த டைகர்ஸ் பிகின் ஹர் கில்லிங் ஸ்ப்ரீ? ஓகே, எங்கேருந்து அது பிகின்கிற வார்த்தை அதான் மீனிங் கொடுக்குது. வேர் டிட் த டைகர்ஸ் பிகின் ஹர் கில்லிங் ஸ்ப்ரீ, எங்கேருந்து அது கொல்ல ஆரம்பிச்சிச்சு? குமையான்ங்கிறது இந்தியாவில் இருக்குது, கடைசியாக தான் அங்கே வரும். ஓகேவா? ஸோ ரூப்பல் வில்லேஜ், நேபாள், இந்த இடத்துல தான் தன்னுடைய வேட்டை ஆரம்பிக்கும். சாம்பவாத் அப்படிங்கிற இடமும் வரும் தான், பட் ஆனால் அது இடம் கிடையாது. ரூப்பல் வில்லேஜ் நேபாளில் தான் தன்னோட கொலை ஆரம்பிக்கும். விச் ஆர்மி ட்ரைட் அண்ட் ஃபெயில் டு கில் த டைகர்ஸ்? எந்த ஆர்மி ட்ரை பண்ணி இந்த டைகரை கொல்றதுக்கு மிஸ் பண்ணிடுவாங்க? பிரிட்டிஷ் ஆர்மி இவர்கிட்ட ஹெல்ப் கேட்கும். பட் ஆனால் ஆல்ரெடி இந்த கதைப்படி நேபாளில் தான் இந்த கதை ஃபர்ஸ்ட் நடக்கும். நேபாள் ஆர்மி ட்ரை பண்ணி ஃபெயிலியர் ஆகும். ஓகேவா? நேபாள் ஆர்மி. ஓகே, அடுத்த, ஹவு டிட் த டைகர்ஸ் என்டர் இந்தியா? எப்படி டைகர் என்டர் ஆச்சு? ஷி வாஸ் கேப்சர்ட் அண்ட் ரிலீஸ்டு, கிடையாது. ஷி வாஸ் டிரைவன் அக்ராஸ் த பார்டர் பை தி நேபாளிஸ் ஆர்மி. ஓகே, ஷி மைக்ரேட்டட் டியூ டு ட்ரவுட், ஷி எஸ்கேப் ஃப்ரம் ஏ ஜூ, எதுவுமே கிடையாது. நேபாளில் ஆர்மி அங்கே அதை கொல்ல முயற்சி பண்ணும்போது இங்கிட்டு வந்துடும், இந்த பார்டரை கிராஸ் பண்ணி இங்கிட்டு வந்துடும் இந்த புலி. ஓகேவா? ஓகே, விச் ஸ்டேட்மெண்ட் பெஸ்ட் ரிஃப்ளெக்ட் கார்பெட் பிலாசபி ஆன் வைல்ட் லைஃப்? கீழே கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்ல எது கார்பெட் பிலாசபியோட பெஸ்ட் ரிஃப்ளெக்ஷனா இருக்கு? வைல்ட் அனிமல்ஸ் மஸ்ட் பி கண்ட்ரோல்ட், tigers are naturally man-eaters, injured tigers become man-eaters due to survival need, killing animals protect forests. ஸோ தெளிவாக தெரியும் நமக்கு, இன்ஜூர்ட் டைகர் தான் என்ன செய்யும், மேன் ஈட்டரா மாறும் சர்வை பண்றதுக்காக, வேற வழி இல்லாம. ஓகேவா? The villagers stopped going to the forest mainly because, வில்லேஜர்லாம் காட்டுக்கு போறதே நிப்பாட்டிடுவாங்க. ஏன் அப்படின்னா, they were terrified on the tiger's roar, the British banned entry, there was no food left, the forest was destroyed. இந்த புலி போடுற சத்தம் இருக்குல்ல, அதனால கேட்டு அவங்க பயந்து என்ன செய்வாங்க, போகவே மாட்டாங்க. ஓகேவா? Who helped Corbett organize the bait plan? British army officer, village headman, தாசில்தார் ஆஃப் சாம்பவாத். அந்த ஊர்ல இருக்க
தாசில்தார் தான் ஹெல்ப் பண்ணி கடைசியாக அதை பிடிப்பாங்க. ஓகேவா? பெயிட் பிளான் பண்ணதுக்கு. ஓகேவா? ஹவு many people helped organize the bait setup? 300 பேர். ஸோ இந்த கதையெல்லாம் ஞாபகம் வச்சுட்டா கூட நம்மளால இந்த மாதிரி நம்பரை ஞாபகம் வச்சுக்க முடியாது. அதை ரொம்ப தெளிவாக ஷார்ட்கட் போட்டோ இல்லை எப்படியாவது படிச்சிருக்கு. ஸோ வேர் வாஸ் த டைகர்ஸ் ஃபைனலி ஷாட் டெட்? எங்கே கொன்னாங்க? நியர் சட்டார் பிரிட்ஜ், ஷாம்பாவாத். ஓகே, இங்கே. ஓகே, நியர் சட்டார் பிரிட்ஜ், ஷாம்பாவாத். அந்த பிரிட்ஜ் பக்கத்தில் தான் கொள்வாங்க. ஓகேவா? கிடையாது. வாட் எவிடன்ஸ் ஹெல்ப்டு கார்பெட் ட்ராக் த டைகர்ஸ் ஆஃப்டர் ஷீ கில்டு த கேர்ள்? அது அந்த 16 வயசு கொன்னதுக்கு அப்புறம் இவர் எதை வச்சு அதை ஃபாலோ பண்ணி ட்ராக் பண்ணாரு? A trail of blood, her paw prints, her rope, a piece of fur. எதுவுமே கிடையாது, பிளட்டு தான். அந்த பிளட்டை வச்சு தான் என்ன பண்ணுவார், ஃபாலோ பண்ணுவார். இது எல்லாமே அந்த கதையை இன்டெப்த்தாக படிச்சனால நமக்கு தெரியும். வாட் ப்ரிவென்டட் கார்பெட் ஃப்ரம் கில்லிங் த டைகர்ஸ் ஆன் ஹிஸ் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ஸ்? வாட் ப்ரிவென்டட் கார்பெட் ஃப்ரம் கில்லிங் த டைகர்ஸ் ஆன் ஹிஸ் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்? He lost his rifle. He had to abandon to hunt due to time. It got too dark. Robin was missing. ஓகே, ட்விஸ்டாக இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் வந்து டைகரை மிஸ் பண்ணிடுவார் இல்லையா? வாட் ப்ரிவென்டட் கார்பெட் ஃப்ரம் கில்லிங் த டைகர்ஸ் ஆன் ஹிஸ் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ஸ்? ஹி லாஸ்ட் ஹிஸ் ரைஃபிள் கிடையாது. ராபினும் மிஸ் பண்ண. இட் காட் டூ டார்க்கும் கிடையாது. He had to abandon to hunt due to time. கரெக்டான டைம் அமையாதனால அவர் இழந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். கரெக்ட். ஃபர்ஸ்ட் டைம் மிஸ்ஸிங். மேபி செக் பண்ணிக்கலாம், கீழே ஆன்சர் இருக்கும். ஓகே. வாட் ரோல் டிட் த போஸ்ட்மார்டம் ஆஃப் டைகர்ஸ் பிளே இன் த ஸ்டோரி? ஓகே, இந்த போஸ்ட்மார்டம் வந்து என்ன ரோலை பிளே பண்ணுது? It explained why she became a man-eater. It proved her age. It confirmed she was poisoned. It identified her species. ஸோ இந்த போஸ்ட்மார்டம் பண்ணதே எதுக்காகனா, அது எப்படி மேன் ஈட்டராக ஆச்சு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். ஸோ இட் எக்ஸ்பிளைன் வை ஷி பிகேம் ஏ மேன் ஈட்டர். ஆனால் போஸ்ட்மார்டம்ங்கிறது இந்த கதைப்படி ஷி பிகேம் ஏ மேன் ஈட்டருங்கிற ரீசனை கண்டுபிடிக்கிறாங்க. ஆனால் போஸ்ட்மார்டம் வந்து உண்மையிலே நிறைய விதமான ரீசனை கண்டுபிடிக்கும். ஓகேங்களா? இப்படி இறந்துச்சு. ஸோ இதை போஸ்ட்மார்டம் பண்ணுனா அது எதனால இந்த மாதிரி ஆக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? ஸோ வாட் இன்ஜூரி டிட் த டைகர் சஃபர் ஃப்ரம்? ஸோ டைகருக்கு போஸ்ட்மார்டத்துக்கு அப்புறம் எந்த இடத்துல அடிபடுத்துன்னு தான் சொன்னாங்க. ப்ரோக்கன் அப்பர் அண்ட் லோயர் ரைட் கெனான் டீத். அப்பர் அண்ட் லோயர் ரைட் சைடு மறந்துடாதீங்க, லெஃப்ட் சைடு கிடையாது, ரைட் சைடு. Corbett believed man-eating was against animal instincts, laws of humans, not nature, hunting rules, tiger community law. ஸோ கார்பெட் வந்து பிலீவ் பண்ற, நம்புறாரு என்னன்னா, man-eating was against, மனுஷனை சாப்பிட்றது எதுக்கு அகைன்ஸ்ட்? லா ஆஃப் ஹியூமன். இதுக்கு அகைன்ஸ்ட் லா ஆஃப் ஹியூமன்ஸ், நாட் நேச்சர். ஓகேவா? இது நேச்சர் கிடையவே கிடையாது. மனுஷனை கொண்டு புலி சாப்பிட்றது வந்து ஏற்றுக்கவே முடியாதுங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்து, ஜிம் கார்பெட் வாஸ் நாட் ஜஸ்ட் ஏ ஹண்டர் பட் ஆல்சோ ஏ, இவர் ஹண்டர் மட்டும் கிடையாது, ஆல்சோ ஏ ஃபாரஸ்ட் ஆஃபீஸராக கிடையாது, வைல்டு ஃபோட்டோகிராஃபர் அண்ட் கன்சர்வேஷனிஸ்ட். இந்த கதைப்படி ஒரு புலிகளை கொன்னாலும் மிருகங்களை பாதுகாக்க நினைச்சவர், காட்டை வந்து பாதுகாக்க நினைச்சவர். ஓகே. வாட் கேமரா டிட் கார்பெட் யூஸ் டு ஃபிலிம் வைல்ட் அனிமல்ஸ்? ஃபோட்டோகிராஃபர்னு சொல்லியிருப்பாங்க முன்னாடியே. ஸோ எந்த கேமரா யூஸ் பண்ணார்? ரொம்ப முக்கியமான கேள்வி, கண்டிப்பாக கேட்கலாம். சைன் ஃபிலிம் கேமரா அப்படிங்கிற கேமரா யூஸ் பண்ணி, டிஎஸ்எல்ஆர் கிடையாது, ஹேண்டிகேம் கிடையாது, போலாராய்டு கிடையாது, சைன் ஃபிலிம் கேமரா. கேமரா சி ரெண்டையும் ஏதாவது ஷார்ட் போட்டு வச்சுருங்க. ஓகேவா? மறந்துடாது.
பேஷன்